நேற்றைய தினம் ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளராக இருப்பவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் பல்வேறு கருத்துக்களை பொதுவெளியில வெளியிட்டிருந்தார். குறிப்பாக அதிமுகவில் இருந்து விலக்கப்பட்டவர்கள் அனைவரும் மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டி பத்திரிகைகள்ல பேசியிருந்தார். இதனிடையேதான் இன்று காலை முதல் இந்த அதிமுக வட்டாரத்துல தொடர்ந்து பரபரப்பாக பேசப்பட்டு வருவது செங்கோட்டையன் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருந்தது. தற்போது அதிமுக தரப்புல கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில கழக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலும் ஈரோடு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பிலும் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் ஒருவரான KA செங்கோட்டையன் இன்று முதல் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். செங்கோட்டையனுடைய இந்த விடுவிப்பிற்கு பிறகாக அதிமுக அரசியல்ல பல்வேறு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. குறிப்பா இன்றைய தினம் செங்கோட்டையனுடைய பேச்சுக்கு எதிராக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, SP வேலுமணி, காமராஜ் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் சந்தித்து இன்று ஆலோசனையில ஈடுபட்டிருந்தாங்க. திண்டுக்கல்ல 2 நாள் பிரச்சாரத்திற்காக வந்திருந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து முன்னாள் அமைச்சர்கள் இந்த ஆலோசனையில ஈடுபட்டிருந்தாங்க. அந்த ஆலோசனை கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை அவர் பேசியிருந்ததாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக செங்கோட்டையன் பிரிந்து சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் கொண்டு வருவது கட்சிக்குள் மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும், கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செங்கோட்டையன் இது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்துக்களை தெரிவித்திருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாம செங்கோட்டையனுடைய கருத்தை EPS அவர்கள் ஏற்க மறுப்பு தெரிவித்திருந்ததாகவும் நாம் ஏற்கனவே செய்திகளை வெளியிட்டிருந்தோம். உட்கட்சி விவகாரம் என்பது பொதுவெளியில பேசினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாகவும், எனவே உட்கட்சி விவகாரத்தை பொதுவெளியில் பேசுவதை மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் தவிர்க்க வேண்டும் என்பதையும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் இருந்த கூட்டத்தில் தெரிவித்திருந்ததாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பா சட்டமன்ற தேர்தல் நேரம் இது போன்ற செயல்களை கட்சியை பலவீனப்படுத்தும் ஒரு சூழல் இருப்பதாகவும், செங்கோட்டையன் தொடர்ந்து கட்சி சார்ந்த கருத்துக்களை பொதுவெளியில பேசினால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் EPS நிர்வாகிகளிடையே விமர்சித்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது.